ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறோம். காயினையும் அவன் காணிக்கும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஆபேலை தேவன் அங்கீகரித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவன் கொண்டு போன காணிக்கையில் ரத்தம் இருந்தது. அவன் ஏதோ ஆடு மேய்க்கிறவனாக இருந்ததுனால ஆட்டை கொண்டு போகல. அந்த ஆட்டை கொண்டு போகும் பொழுதே அவனுக்குள் ஒரு ஃபெய்த், அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த ஆடு சிந்த போகிற ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கையில், ஒரு விசுவாசத்தில் அவன் கொண்டு சென்றான். எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த பலியினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்படி என்றால் ஆபேலுக்கு அன்றைக்கே ஒரு வெளிப்பாடு இருந்தது. நான் தேவனிடத்தில் போக முடியாது, அங்கீகரிக்கப்பட முடியாது, தேவன் என்னை அங்கீகரிக்க மாட்டார். தேவன் என்னை அக்செப்ட் பண்ணணும், என்னை அங்கீகரிக்கணும்னா ஒரு மிருகம் பலியாக வேண்டும். அந்த ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றும் பொழுது தேவன் என்னை அங்கீகரிப்பார் என்ற ஒரு வெளிப்பாடு இருந்தது. லேவியராகமம் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கூட சர்வாங்க தகன பலியை எதற்கு தேவன் செலுத்த சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய சமூகத்தில் நாம் அங்கீகரிக்கப்படும்படி, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி, தேவன் நம்மை அங்கீகரிக்கப்படும்படி சர்வாங்க தகன பலியானது செலுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சர்வாங்க தகன பலியாக மாறி இருக்கிறார். அவர் அப்படி மரித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படியாக அக்செப்ட் பண்ணுறதுக்காக தான் இயேசு சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார். எனவே இதனால் இயேசு மரித்ததுனால நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் அக்செப்டட் இன் ஹிஸ் சைட். தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை ஒரு நாளும் வெறுத்து தள்ளுகிற தேவனில் உங்களை அணைத்து அரவணைக்கிறவர், உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு சிலுவையின் மரணத்தின் மூலமாக. சிலுவைக்கு நன்றி செலுத்துங்க, ரத்தத்திற்கு நன்றி செலுத்துங்க. God bless you.